தமிழகத்தின் 23வது தொகுதியான கரூர் நாடாளுமன்ற தொகுதி கரூர் மாநகரம் தமிழகத்தின் அனைத்து மக்களுடன் ஏதேனும் ஒரு விதத்தில் தொடர்புடையவை. இங்கு கட்டப்படும் பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயங்குகின்றன. கரும்பு சக்கையிலிருந்து காகிதம் உற்பத்தி செய்யும் TNPL ஆலை கரூரில்தான் அமைந்திருக்கிறது. இத்தகைய பெருமைகளை கொண்ட கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கிறார் திரு செந்தில்நாதன் அவர்கள். எளிய விவசாய குடும்பத்தை சேர்ந்த செந்தில்நாதன் கோவையில் உள்ள புகழ்பெற்ற PSG கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். மாநில தலைவர் அண்ணாமலையும் இவரும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். படிக்கும் போதே சமூக நல பணிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு 2002ஆம் ஆண்டு அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்தார். தனது தொடர்ச்சியான தன்னலமற்ற உழைப்பாலும் சீரிய செயல்பாடுகளாலும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கவனத்தை ஈர்த்தார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு 2ஆம் இடம் பிடித்தார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் கரூர் மாவட்ட தலைவராக இருக்கிறார். அரசியல் பணிகளுடன் தொடர்ச்சியான சமூக சேவை பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். ஒன்றிய தலைவர்கள் உடனடியாக கரூர் மாவட்டத்திற்கு அத்தனை நிர்வாகிகளுக்கும் தகவலை கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்குமாறு உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வசதி இல்லாத 114 ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்குதல், ஏழை மக்களின் மருத்துவ தேவைகளுக்கு தொடர்ச்சியாக உதவிகளை செய்து வருகிறார். கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்கள், தேவையான மருத்துவ உதவிகளை செய்து மக்களின் மனங்களில் இடம் பெற்றார். வெளிநாட்டில் இறந்த ஒருவரின் உடலை பெரும் முயற்சிகளை எடுத்து கரூருக்கு கொண்டு வந்து இறுதி சடங்கு நடத்த உதவி செய்திருக்கிறார். தாய் சொல்லை தட்டாத தங்க மகனாக இருப்பதால் தாய் குலங்களின் பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர், பெண்களின் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்படுபவர், மக்கள் பிரச்சனைகளுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஜவுளித்துறை தொழிலை மேம்படுத்த கரூரில் சாயக்கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது, கரூர் கோவை 6 வழி சாலையாக மாற்றுவது, கரூர் நகரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இணைப்பது உள்ளிட்டவைகளை பிரதான வாக்குறுதிகளாக அளித்துள்ளார். ஒரு இளம் தலைவராக, மண்ணின் மைந்தனாக, மக்களின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவராக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு செந்தில்நாதனால் மட்டுமே கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். எனவே கரூரில் வளம் காக்க, மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வர, வேலை வாய்ப்புகளை பெருக்கிட, கரூரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வாக்களிப்போம் தாமரைக்கே.